ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துல என்னங்க நடக்குது ஒன்றும் புரியலங்க எனக்கு. என்னென்னவோ நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் வந்து ரொம்பவே கொந்தளிச்சு போயிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இருக்காருல்ல, அவர் வந்து என்ன பேசினாரு, கட் அண்ட் ரைட்டா ஒரு விஷயத்த சொன்னாரு. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொன்னாருங்க. என்ன அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல சைக்கிள் எடுத்து போஸ்டர் ஓட்டுவனுக்கு கொடிகம்பம் கட்டுவனுக்கு மட்டும்தாங்க இங்க பதவி. புதுசா கார்ல வந்து இறங்குனாலும் நாங்க பதவி தரமாட்டோம். தலைவர் வந்து திட்டவட்டமா சொல்லிட்டாரு. அதனால யாருமே வந்து பேனிக் ஆக வேண்டாம். இங்க சைக்கிள் எடுத்து தெருவா போய் கொடி கட்டணுனுக்கும் போஸ்டர் ஓட்டணுனுக்கு மட்டும்தான் பதவி கிடைக்கும். மத்தபடி சும்மாலாம் வந்தெல்லாம் பதவி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஒண்ணு பேசினாரு. அது ரொம்ப பேசும் பொருளா இருந்தது. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நேற்று தினத்துல ஒரு அற்புதமான புனிதமான ஒரு விஷயம் நடந்திருக்கு தமிழக வெற்றி கழகத்துல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனாவுக்கு பதவி கொடுத்திருக்காங்க. சரி, ஆதவ அர்ஜுனா தான் பதவி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகல ஐடி விங்ல இருந்து இருந்த செயலாளர் ஒருத்தர் சிடிஆர் நிர்மல்குமார் வந்து என்ன பண்ணிருக்காரு, தமிழக வெற்றி கழகத்துல வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. சோ இவங்க 2 பேருக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, பதவி கொடுத்திருக்காங்க. 2 பேருக்கும் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருக்காங்க. என்ன பதவி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் பதவியும், இவருக்கு வந்து ஐடி விங் துணை பொதுச் செயலாளர் பதவியும் என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. உடனே கையோட என்ன பண்ணிருக்காரு, ஆதவ அர்ஜுனா வந்து தலைவர் திருமாவளவனை வந்து என்ன பண்ணிருக்காரு, சந்திச்சிரு வாழ்த்து பெற்றிருக்காரு. வாழ்த்து பெற்றது இல்லாம அவர் ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லிக்கிறாரு. தமிழக வெற்றி கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் எதிர்மறை இல்ல, ஒரே நேர்கோட்டுல இருக்கிறவங்க தான். இவங்க 2 பேருக்கு ஆப்போசிட் எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் கேட்கிறேன், விடுதலை சிறுத்தையில ஒரு குட்டையை கிளப்பிட்டு நீங்க போயிட்டீங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் தேர்தல் களத்துக்கு வரல. இங்கேயும் போய் ஒரு குட்டையை கிளப்ப போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. இருந்தாலும் ஆதவ அர்ஜுனாவுக்கு பதவி கொடுத்த விவகாரத்துல மற்ற நிர்வாகிகளுக்கு பொங்கி எழுந்திருக்காங்க. ஆதவ அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார்லாம் எங்க சைக்கிள் எடுத்துன்னு போயிட்டு தெருவா போஸ்டர் ஓட்டினாங்க, எங்க போய் கொடி கட்டினாங்க, அவங்களுக்கு பதவி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு டிவிக்கு நிர்வாகிகள் எல்லாரும் கொந்தளிச்சு எழும்பியிருக்காங்க. இதுக்கு இவரு புஷி ஆனந்த் வாய மூடினே வச்சிருந்திருக்கலாம். ஏங்க கார்ல வரவங்களுக்கு எல்லாம் நாங்க பதவி கொடுப்போம், நிர்வாகிகளுக்கு எல்லாம் நாங்க அல்வா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அன்னைக்கு பெரிய வீராசமா என்ன சொன்னாரு, சைக்கிள் எடுத்து கொடி கட்டுறவனுக்கோ போஸ்டர் ஓட்டுறவனுக்கு தான் இங்க பதவி அப்படின்னு சொன்ன இப்ப பொதுச் செயலாளர் இருக்கிற புஷி ஆனந்த் எங்க போய் ஓடி ஒளிஞ்சாரு தெரியல. அவரை கண்டுபிடிச்சா வர சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிர்வாகிகள் என்ன பண்றாங்க, கேள்வி கேட்கறாங்க. உண்மையிலேயே வந்து நிர்வாகிகள் கேட்கறதெல்லாம் நியாயமானதான். ஆதவ அர்ஜுனாவும் நிர்மல்குமாரும் எந்த இடத்துல சைக்கிள் எடுத்துன்னு போயிட்டு போஸ்டர் ஓட்டுனீங்க, எங்க கொடி கட்டினீங்க, வாங்க காட்டுங்க, நீங்க காட்டிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றோம், பதவியை விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிர்வாகிகள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே பேசும் பொருளாவே இருக்கு. ஆனா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பக்கம் தானே போற மாதிரி இருந்தது. இப்ப என்ன ஆதவ அர்ஜுனாக்கு டிவிகே பக்கம் போயிட்டாரு. சரி, ஏதோ ஒண்ணுப்பா, அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஏதோ ஒண்ணு நடத்த போறாங்க. தமிழ்நாடு அரசியல 2026 வந்து ஒரு பெரிய ஒரு சவாலை சந்திக்க வேண்டியதா இருக்கு. யாரு ஜெயிக்க போறா, யார் என்ன பண்ண போறா, ஏதோ ஒரு குழப்பமா இருக்கு. ஏதோ ஒண்ணு நடந்துட்டு போட்டோம். சோ ஆதவ அர்ஜுனாவுக்கும் நிர்மல்குமாருக்கும் தமிழக வெற்றி கழகத்துல பதவி கொடுத்திருக்காங்க. இதனால நிர்வாகிகள் ரொம்ப கொந்தளிச்சிருக்காங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.